மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மிக மோசமான சம்பவம். இந்த சம்பவம் நிச்சயமாக நடந்திருக்கவே கூடாது. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு. அப்போ நம்முடைய தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றது மிக மிக வேதனையான ஒரு சம்பவம். திருத்தணியில் ரயிலில் பயணம் செய்த வடமாநில இளைஞர் சுராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வடமாநில இளைஞர் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல், அது பட்டாக்கத்தி மூலமாக நடத்தப்பட்ட அந்த தாக்குதல். அந்த தாக்குதல் நடத்தின 4 பேருமே சின்ன பசங்க, இன்னும் மைனர் பசங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த சமூகம் எங்கே போயிட்டுருக்கு, எதை நோக்கி போயிட்டுருக்கு, இதற்கு யார் காரணம், என்ன மாதிரியான மோசமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்றது மிக மிக வேதனையாக இருக்குது. இதை பற்றி பேச போகிற வீடியோ தான். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இதற்கு யார் காரணம் அப்படின்னு நாமே கேள்வி கேட்பதை விட இதற்கு நாமும் ஒரு காரணமாக இருப்போமோ அப்படின்ற மாதிரி எண்ணம் தான் இப்போ எழும்புது. ஏன் காரணம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மை சுற்றி இருக்கிற சமூகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க தவறி விடுகிறோமோ. சில நேரங்களில் நமக்கு நடக்கலைல்ல, அங்கேயோ தான் நடக்குது, யாருக்கோ நடக்குது, நம்ம அதை வேடிக்கை பார்த்து கடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சோ. மிக மோசமான நிலையாச்சு இது. இந்த நிலை தொடர்ந்தால் நாளைக்கு அங்கே நடந்தது நாளைக்கு நமக்கு நடக்குமே. இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட மாநிலங்களில் அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம். வட மாநிலங்களில் இஸ்லாமிய இளைஞரை பிடிச்சி அடிப்பாங்க, பயங்கரமாக பண்ணுவாங்க, அட்ராசிட்டி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அப்புறம் உணவை திருடிட்டான்னு கேரளாவில் ஒருத்தனை பிடிச்சி அடிச்சே கொண்டுட்டாங்க. உணவை திருடிட்டான், பசியில் உணவை திருடிட்டான்னு ஒரு ஆதிவாசி ஒருத்தரை பிடிச்சி அடிச்சே கொண்ட சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம். சுராஜ்னு ஒரு வடமாநில வாலிபர், அவரை ஒரு 4 பசங்க, சின்ன பசங்க, 2 பேர் அரக்கோணத்தை சேர்ந்தவர், 2 பேர் திருவாலங்காட்டை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. அந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த வடமாநில இளைஞருடைய உடம்புல விட்டுப்படாத இடங்களே இல்லைன்ற மாதிரி ஒரு சம்பவம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரும் மைனர். அதில் 3 பேரை கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. சிறார் சீர்திருத்த பள்ளியில் போய் சேர்த்துட்டாங்க. ஒருத்தனை வான் பண்ணி பெற்றோர்கிட்ட விட்டுட்டாங்க அப்படின்றாங்க. இங்கே தான் நமக்கு மிகப்பெரிய பயமும் பதட்டமும் ஏற்படுது. இந்த 4 பேருடைய குணாதிசயங்கள் என்னவா இருந்திருக்குன்னா, அவங்க கையில் ஆயுதத்தோடு எப்படி ஒரு ரயிலில் பயணம் பண்ண முடியுது. அப்போ ரயில்வே பாதுகாப்பு படை எந்த லட்சணத்தில் அந்த ரயில் நிலையங்களை பாதுகாக்குது அப்படின்ற ஒரு, ஏன்னா நீங்கள் ரயில் நிலையத்துக்குள்ளே போகணும்னா ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸ்கேனர் வச்சுருக்கான், அது வச்சுருக்கான், இது வச்சுருக்கான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி இடங்கள்லாம் எப்படி அவங்க பயணம் பண்ண முடிஞ்சுது? அதுவும் பட்டாக்கத்தி வச்சு வெட்டுறாங்க. ரீல்ஸ் மோகம், எவ்வளோ தூரம் ரீல்ஸ் மோகம் அவர்களை ஆட்டி படைச்சிருக்கு. அஸ்ராகாருக்கு சொல்கிறாரு, அவர் நேர்மையான அதிகாரின்னு பேர் வாங்கினவர். அவர் சொல்கிறார், இந்த பசங்க யாருமே ஆல்கஹால் எடுக்கலை, இல்லை அல்லது கஞ்சா எடுத்துக்கல, போதை வஸ்துக்கள் எதுவும் எடுத்துக்கல, இன்னும் எங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வரல, அப்படி எதுவும் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை அவர் சொல்கிறார். அது எவ்வளோ தூரம் நம்பும்படியாக இருக்குது அப்படின்னு நமக்கு பெரிய கேள்வி இருக்கிறது. இதை விட மிக மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர், அடிப்பட்ட நபர் முதல்ல திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. மேல் சிகிச்சைக்காக அவரை அங்கிருந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்தாங்களாம். சேர்த்த பிறகு அவர் நான் என் சொந்த ஊருக்கே போயிடுறேங்க, எனக்கு இங்கே பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொந்த ஊருக்கு போயிட்டாரு, எழுதி கொடுத்துட்டு கிளம்பிட்டாருன்னு சொல்லி காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க. இது நம்ம நம்பும்படியாக இல்லை, இதை நம்ம நம்ப தயாராகவும் இல்லை. ஏன்னா இது சாதாரணமாக நமக்கு ஒரு காயம் பட்டாலே, ஒரு 2 வீலரில் கீழே விழுந்துடுறோம், அல்லது ஏதோ ஒரு சம்பவம் கையிலையோ காலையோ அடிபட்டுருது அப்படின்னு சொன்னால், இன்னும் நடக்க முடியாத நிலைமை இருந்ததுன்னா ஒரு 2 நாட்களாவது நம்ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கோம். சின்ன காயம்னா உடனே நமக்கு வீட்டுக்கு போயிடுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு 60 இடங்கள் மேலே வெட்டு அப்படின்றாங்க. அப்போ அவருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் தான் அவர் இருக்கணும். அவர் எப்படி ஒரே நாளில் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களில் அவர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு நான் எங்கள் சொந்த ஊருக்கே போகிறேன்னு சொல்லி எப்படி கிளம்பி போவார்? எந்த அடிப்படையில் அவர் கிளம்பி போனார்? அவர் யார், எந்த ஊரை சேர்ந்தவர், இப்போ அவர் எப்படி இருக்காரு, நிஜமாவே இருக்காரா இல்லையா, இப்படி ஏகப்பட்ட சந்தேகங்கள் நம்ம வலுக்குது. நம்ம உடனடியாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் உடனே இந்த சம்பவம் நடந்த உடனே வடமாநில இளைஞர்கள் மீதெல்லாம் தமிழ்நாட்டில் பெரும் தாக்குதல் நடக்குது அப்படின்னு பிரதமர் வரைக்கும் பேசுவாங்க. பீகாரிகள் தமிழ்நாட்டு மக்களை அடிக்கிறாங்க, உடைக்கிறாங்கன்னு பீகார் எலெக்ஷனில் போய் பிரதமர் மோடி பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிக மோசமான கீழ்த்தரமான ஒரு பேச்சு அது. அப்போ நம்ம கடுமையாக அதை எதிர்த்தோம் இல்லையா? ஆனால் இந்த வடமாநில இந்த தாக்குதல், இது மிக மோசமான தாக்குதல். இது கண்டிப்பாக நம்ம கண்டனத்தை கண்டிப்பாக அப்படியே கண்டனத்தை தெரிவிச்சிட்டோம், நம்ம அப்படின்னு கடந்து போயிட முடியாது.
இது 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 எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த வெட்டிய வாலிபர்கள் இருக்காங்களா, அதாவது வெட்டுப்பட்ட வாலிபரை விட வெட்டிய வாலிபர்கள் தான் ஆபத்தானவர்கள். இந்த வெட்டு வாங்கினவனுக்கு மொழி தெரியாது. நம்ம ஊருக்கு அவன் வந்து புதுசா வந்திருக்கான், அவன் ஒண்ணுமே புலம்பெயர்ந்து வந்து வேலைக்கு வந்தானா, என்ன வந்தான், எதுக்காக அந்த ட்ரெயின்ல போனான், எதுவுமே தெரியாது. அது எதுவுமே காவல்துறையால் விளக்கமாக சொல்லப்படலை. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா, அவன் வந்து இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கவன், அவன் வேலை தேடிலாம் வரல. அது எப்படிங்க வேலை தேடி வராத ஒருத்தன் ட்ரெயின்ல எப்படி போவோம்? நமக்கு நிறைய கேள்விகள் வந்து சந்தேகங்கள் பயங்கரமா எழும்புது. ஆனா இந்த எந்த கேள்விக்கும் விடை கிடைக்கவே இல்லை. நானும் எல்லா பக்கமும் நமக்கு தெரிஞ்ச தரப்புலலாம் அங்கே ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ண நண்பர்கள்கிட்ட எல்லாம் கூட பேசினேன். என்னங்க என்ன சொன்னார் அவர் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து நல்ல நேர்மையான அதிகாரின்னு பேர் எடுத்தவர். ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயம் எங்களுக்கு இன்னும் முழுமையான ரிப்போர்ட் வரலங்க, வந்தவொடனே சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு முதல் தகவல் அறிக்கை அவங்க சொன்ன விஷயங்கள் அடிப்படையில் உங்களுக்கு நான் வந்து மீடியா அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு கடந்து போயிட்டாரு. அந்த பசங்களை நாங்கள் வந்து செக்யூர் பண்ணி பிடிச்சிட்டோம், அதில் 3 பேரை வந்து ஜுவனலுக்கு அனுப்பிட்டோம், ஒருத்தனை மட்டும் வான் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு அந்த பேரண்ட்ஸ் மீது சந்தேகம் இருக்குது. ஏன்னா தன் பையன் வந்து என்ன பண்ணுறான்றதை கவனிக்கிறேன்னா பேரண்ட் வந்து அவங்க பேரண்டாக இருக்கவே தகுதி இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னுடைய மகன் வந்து வீட்டிலேருந்து வெளியில் போகிறான் அப்படின்னா அவன் திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்ற எல்லா தாய்க்கும் எல்லா தகப்பனும் இருக்கிற அந்த பதட்டம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அந்த மகன் என்ன செய்கிறான், எப்படி அவன் கையில் பட்டாக்கத்தி வந்துச்சு, பட்டாக்கத்தி வைத்து சுத்துகிற அளவுக்கு அவன் என்ன ரவுடித்தனம் பண்ணுறான், என்ன அப்போ மோசமான ஒரு சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்க தான் பட்டாக்கத்தி வச்சிருப்பாங்க. நேர்மையாக இருக்கிறவன் எதுக்கு பட்டாக்கத்தி வச்சிருக்கான்? தற்காப்புக்காக கத்தி வச்சுக்கிறவன் தப்பானவனாக தான் இருப்பான். இப்போ நீங்கள்லாம் வெளியில் போகிறீங்க பார்வையாளர்கள், இப்போ நான் வெளியில் போகிறேன், நம்ம எல்லாம் கத்தி வச்சுட்டா போயிட்டு இருக்கோம் இல்லை. அப்போ நீங்கள் ஆயுதங்களை வைத்திருக்கிறவன் நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் அவன் வந்து தவறான செய்கை செய்திருப்பான், அவனை யாராவது அட்டாக் பண்ண வருவாங்களோன்னு அவன் தற்காப்புக்காக வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. இதே பதிலை தான் காவல்துறை விட்டு அந்த 4 பேரும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பெற்றோரையும் விசாரிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பெரிய சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. இப்போ காவல்துறை மீது எப்படி நம்ம ஒரு சந்தேகப்படுறோமோ, அவங்க சொல்றதுல நமக்கு திருப்தி இல்லைன்னு சொல்றோமோ, அதே மாதிரி இந்த திமுக அரசாங்கத்தின் மீது பழி சொல்வதற்காக, பழி சுமத்துவதற்காக திட்டமிட்டு இது சதியா இருக்கும்னு கூட நம்ம யோசிக்கலாம். ஏன்னா நீங்க வந்து ஏற்கனவே வடமாநில இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பிரதமர் வரைக்கும் பேசியிருக்காரு. அதை நம்ம நல்லா நோட் பண்ணி கவனிக்கணும். இன்னொரு விஷயம், பாஜக எல்லா காலங்களையும் படுபாதக செயல்களை செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அவங்க பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க. எதிராக தீர்ப்பளித்த நீதிபதியே வந்து காலி பண்ணவங்க அப்படின்னு நார்த்ல பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. மிக மோசமான சூழல்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கோம் நார்த்ல. ஆனா தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படிங்கும் போது அந்த சம்பவத்தை நம்மளால ஏற்கவே முடியாது, இதை அனுமதிக்கவும் முடியாது. இதற்கு பின்னாடி என்ன சதி இருக்கிறது என்பதை காவல்துறை முழுமையாக விசாரிக்கணும். ஏன்னா இன்னும் 4 மாசத்துல தேர்தலை சந்திக்க போறோம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா தமிழ்நாடு அரசின் மீதும் தமிழ்நாடு காவல்துறையின் மீதும் ஒரு தேவையற்ற அச்சமும் தேவையற்ற ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தும். நிஜமாவே இதுல வந்து அந்த இளைஞர்கள் வந்து ரீல்ஸ் மோகத்தினால பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் அவங்க பெற்றோருக்கு ஒரு தண்டனை கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துல அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை, ஒரு எச்சரிக்கை இருந்தா மட்டும்தான் தன் பசங்களை அவங்க ஒழுங்கா பார்ப்பாங்க. இது ஏதோ அந்த 4 குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பேரண்ட்டும் தன்னுடைய பிள்ளை வீட்டிலேருந்து வெளியில் போகும்போது எங்கே போகிறான், எதுக்கு போகிறான், திரும்பி எப்போ வருவான், அவன் யாரோடலாம் பழக்கம் வச்சுருக்கான். இன்னைக்கு செல்ஃபோன் இல்லாத பசங்களை யாரும் கிடையாது. இந்த புல்லிங்கோ பாய்ஸ் வந்து பூராவும் செல்ஃபோனில் தான் அலையும். மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விதவிதமாக டைப்பாக முடிய வெட்டிக்கிட்டு அது கலரிங் அடிச்சுக்கிட்டு அவனெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அந்த தீப்பந்தத்தை எடுத்து அந்த தலையை கறிக்க விடணும்னு தோணும் எனக்கெல்லாம். அந்த மாதிரி இந்த புல்லிங்கோ பாய்ஸுங்க நடமாடுச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோ வெறி வரும் எனக்கு. இது எப்படி இந்த வீட்டிலலாம் சோறு போடுறாங்க இதுக்குன்னு தோணும். நீங்கள் சமூகம் அவர்களை எப்படி பார்க்குது? இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இவங்க வந்து குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இப்படி திரிவாங்க அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து சமூகத்தை விட அந்த இடத்துக்கு தள்ளப்படுகிறவர்கள் பேரண்ட்ஸும் ஒரு காரணம். 100% பேரண்ட்ஸ் தான் காரணம். ஏன்னா எங்கே சுற்றினாலும் ராத்திரி வீட்டுக்கு தானே வருவான். காலையிலே எழுந்து வெளியே போயிட்டான், எப்படி நைட்டு படுக்க வீட்டுக்கு தானே வரணும், தூங்க வீட்டுக்கு தானே வரணும், சாப்பிட வீட்டுக்கு தானே வரணும். அப்போ வீட்டுக்கு வரும்போது பையன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? பார்க்கலன்னா நீங்கள் என்ன பெற்றோராக இருக்கீங்க? இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் அரசு வந்து இன்னும் கடுமை காட்ட வேணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லைன்னா தேர்தலில் கேவலப்படுவாங்க திமுக.
இதே நிலைமை போச்சுன்னு வச்சுங்களேன். இதே மாதிரி அங்கே ஒன்று இப்போ இது வந்து ஒரு சதியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இது மாதிரி பல இடங்கள் நடக்க ஆரம்பிச்சதுன்னா எவ்வளோ பெரிய ஆபத்தில் போய் முடியும். வடமாநில இளைஞர் எல்லாருக்கும் எல்லார் பின்னாடியும் ஒரு போலீஸை நிப்பாட்டி அவன் போராட்டத்தெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இதை பாதுகாக்க வேண்டிய இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. வாகனங்களில் பயணம் பண்ணும்போது, பஸ்ஸில் பயணம், பொது போக்குவரத்தில் போகும்போதெல்லாம் பக்கத்தில் என்ன நடந்தாலும் நம்ம அதை கண்காணிக்கும் போது நம்ம பார்வையில் தவறாக தெரிஞ்சதுன்னா உடனடியாக அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது சம்பந்தப்பட்ட காவல்துறைக்கோ அல்லது யாருக்கோ இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு எதுக்குடா வம்பு, எவனோ ஒருத்தன் அடிச்சுக்கிறான், நம்ம வேடிக்கை பார்ப்போம், அல்லது சத்தம் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாமல் சூதானமாக கிளம்பி போயிடுவோன்னு கிளம்பி போகிறதுனுடைய விளைவு தான். இப்போ இந்த ரயிலில் இந்த பையனை வந்து சுராஜ் அட்டாக் பண்ண அந்த சந்தர்ப்பத்தில் அந்த ரயிலில் வேற யாரும் பயணமே பண்ணியிருக்க மாட்டாங்களா? அவங்ககிட்ட அவங்க கலாட்டா பண்ணும்போது தட்டி கேட்பதற்கு ஒருத்தன் கூட இருந்திருக்க மாட்டானா? அவனை வலுக்கட்டாயமாக ட்ரெயினை விட்டு இறக்கும் போது, மொழி தெரியாமல் அவன் திருதுன்னு முழிக்கும் போது, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் அவனை விரட்டிட்டு போகும்போது யாருமே பார்த்துருக்க மாட்டாங்களா? இது என்ன மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது நமக்கு புரியவே இல்லைங்க. அப்போ சமூகம் மிக மோசமாக நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ரீல்ஸ் மோகத்தை விட சமூகத்துல இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினுடைய விஷயத்தினால ஒருத்தனை அடிக்கிறான் அப்படின்னா அதை ரீல்ஸ் வீடியோவுக்கு தான் முன் வராங்க தவிர அடிக்கிறான்னு தடுக்கிறதுக்காக போக மாட்டாங்க யாருமே. ஆனா சில இடங்கள்ல சொல்லுவாங்க, நீங்க வந்து அடிச்சுக்கிட்டவனோட தடுக்க போனவங்க தான் அங்க அடி ஜாஸ்தியா விழுந்துச்சு அப்படின்வாங்க. அதுக்காக பல பேர் வந்து விலைக்கு விட்ட போனவங்களாம் செத்துலாம் போயிருக்காங்க. இது பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பல பேர் போக மாட்டாங்க. ஆனா இந்த சம்பவம் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கவனத்துல கடுமையான ஒரு விஷயத்தை முதல்வர் ஸ்டாலின் எடுக்கலைன்னா மிக மோசமான விளைவுகளை திமுகவுக்கு தான் ஏற்படுத்தும். இதையே ஒரு பிராபகாண்டாவா வந்து தேர்தலில் பிரதிபலிப்பாங்க. நமக்கு அந்த பையன் யாருன்னே தெரியல இப்போ வரைக்கும். அந்த அடிபட்டு அந்த வெட்டு காயப்பட்டவன் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டான்றது நம்பும்படியாகவே இல்லை. காவல்துறை அவனை வச்சு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கணும், அல்லது அவனை வச்சு வந்து பேச வச்சிருக்கணும். அவனா எழுதி கொடுத்து போற அளவுக்குன்னா அவன் எழுதுற லெவல்ல இருக்கானா? அவனுக்கு வந்து நம்ம லாங்குவேஜ் தெரியாது, அவனுக்கு யார் அசிஸ்டன்ட் பண்ணா, அவன் எப்படி கிளம்பி போனான், எந்த ஊருக்கு போனான், காயத்தோடு எப்படி அவன் ஊருக்கு போய் சேர முடியும், அல்லது காவல்துறை ஆள் போட்டு அனுப்பிச்சுது அவன் ஊருக்கு, அவன் எந்த ஊருக்காரன், எங்க போய் அவன் வந்து எப்படி போனான், இது எதற்குமே விடை இல்லை. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு வந்து ஈவினிங் ஒரு வதந்தியை கிளப்பி விட்டாங்க. அவன் இல்லவே இல்லை, அவன் வெட்டுப்பட்டவன் வந்து ஆள் இல்லை, அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு வதந்தியை கிளப்பிட்டாங்க. அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனால் இப்படியும் வதந்தியை கிளப்பி அரசாங்கத்தின் மீது பழி போடுவதற்கு சில முயற்சிகள் நடக்கும். அதனால்தான் நான் சொல்றேன், காவல்துறை வந்து இன்னும் தீவிரம் காட்டி சம்பந்தப்பட்டவர்கள் பின்னணியை விசாரிக்கணும். அந்த பசங்க 4 பேருடைய பசங்களுடைய பின்னணி எப்படி இது, ஏன்னா நிச்சயமாக ஒரு தூண்டுதல் இல்லாம இந்த விஷயம் நடந்திருக்காது. தற்செயலா நடக்கிறதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை. ஒருத்தன் முறைக்கிறான்றவனே அவனை ஸ்பெசிபிக்கா பாயிண்ட் பண்ணி அது நார்த்து சைட்லேருந்து வந்திருக்கான் ஒருத்தான், இவனுக்கு மொழி தெரியாதுன்னு சொல்லி அவனை விரட்டி அவனை டீஸ் பண்ணி அவனை வெட்டுறதுன்றது வந்து திட்டமிட்டு புரியவே இல்லைங்க. எனக்கு இப்போ வரைக்கும் நான் புரியல. நான் திரும்ப திரும்ப அவருடைய பேட்டியை பல முறை பார்த்தேன். அங்கே பேட்டிக்கு போன நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் விசாரித்தேன். எனக்கு வந்து உண்மையிலேயே காவல்துறையுடைய அந்த ஸ்பீச், அந்த ப்ரெஸ் அட்ரஸ் வந்து நம்பும்படியாகவே இல்லை. இது வந்து நிச்சயமாக ரொம்ப வருத்தமான விஷயங்க. இந்த சம்பவம் இனியும் இது போல தொடரவே கூடாது. தமிழ்நாடு வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு, வந்தாரை வந்து அடிச்சு வெட்டி சாகடிக்கிற தமிழ்நாடு இல்லை. அதனால காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி இன்னும் விழிப்போடு இருக்கணும். இன்னும் பல சிக்கல்களை பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுப்பாங்க. இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியலையே. இன்னும் மோசமான நாட்களை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு முதல்ல நம்ம பார்க்கணும். மாற்றம் நம்ம கிட்ட இருந்து உருவாகும். நம்ம சரியா வந்து எல்லாத்துக்கும் திமுக அரசாங்கம் அல்லது ஆளுங்கட்சி எல்லாத்துக்கும் காவல்துறை அப்படின்னு அவங்க மேல பழி போட்டுட்டு தப்பிக்க கூடாது. நம்மளால் முடிந்த மட்டும் இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சுன்னா செய்யணும். மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.